ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் செக்டார்னா எப்படி இருப்பது? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் செக்டார் ஆஃப் சர்க்கிள் whose radius is r and the length of arc is l. சரியா? இந்த ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்னன்னா ஏரியா ஆஃப் செக்டார் வந்து ஏரியா ஆஃப் செக்டார் theta by 360 இந்த ஆங்கிள் thetaன்னு இருக்கும். theta by 360 into pi r square. length of sector அப்படின்னும் போது theta by 360 into 2 pi r. இதை என்ன பண்ணிக்கலாம்? 2 கேன்சல் பண்ணிட்டு 118 பண்ணிக்கலாம். இது லென்த்தா? அப்ப theta மட்டும் வேணும்னா 180 into l theta மட்டும் எப்படி வச்சுக்கிறேன்? pi r இப்படி வந்துடும். சரியா? டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, அதை தூக்கி இதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் செக்டார் அப்படின்னும் போது இந்த டீட்டாக்கு பதில் இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். 180 into l divided by pi r into pi r square. அப்ப இந்த pi r கேன்சல் ஆச்சுன்னா ஒரு r மட்டும் இருக்கும். இந்த 360 அப்படியே இருக்கும் பாரு, விட்டுருக்கும் பாரு. சரியா? டீட்டாக்கு பதில் இதை போட்டிருப்பேன். இந்த 360 அப்படியே இருக்கும், pi r square அப்படியே இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்? 1 சார் 2 சார், அப்ப 1/2 l into r. சரியா? இந்த ரெண்டு ஃபார்முலா தான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். இதை வச்சு இதை டிரைவ் பண்ணியிருக்கோம். ஏரியா ஆஃப் செக்டார். சரியா? ஏரியா ஆஃப் செக்டார் என்னும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 lr. சரியா? With vertexes PQR triangular, the arcs are drawn with radius வந்து 14 cm each and 3 portions of the triangle so obtained. Total area removed from the triangle. ஒரு ட்ரையாங்கிள்ல அதோட கார்னர்ல இது மாதிரி 14 சென்டிமீட்டர்ல ஆர்க் கட் பண்ணி எடுக்கிறாங்க. சரியா? கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா இது வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் triangle with vertexes PQR triangle as center. Arcs are drawn radii 3 portions of obtained removed. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இதை வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளா எடுத்துக்கிறோம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னும் போது இதோட ஆங்கிள் 60 டிகிரி, 1 60 டிகிரியா, இது ஒரு 60 டிகிரி, இது ஒரு 60 டிகிரி, இது ஒரு 60 டிகிரி. அப்ப என்ன வரும் பாருங்க, மூணுத்தையும் இப்ப 3 பீஸா மாதிரி இருக்குன்னு நினைச்சிடும். 3 பீஸாவா சேர்த்து வச்சு எடுத்துடலாம். அப்ப இது மூணுமே ஒரு செக்டார் ஆயிடும். 1 60 60 60 63 சார் 63 சார் 180. அப்ப 180 டிகிரி தான் ரிமூவ் பண்ணிருக்கிறோம். சரியா? இதோட ஆர்க் லென்த் வந்து 14 சென்டிமீட்டர். அப்ப ஏரியா ஆஃப் செக்டார் அப்படின்னும் போது ஏரியா ஆஃப் செக்டார்னா அது theta by 360 into pi r ஸ்கொயரா. theta வந்து எவ்வளோ? 180 by 360, pi வந்து 22/7, ரேடியஸ் வந்து 14 ஸ்கொயர், 14 into 14 பண்ணிக்கிறேன். 0 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். 1 சார் 2 சார் பண்ணிப்பேன். 2 1 சார் 2 11 சார் 7 1 சார் 7 2 சார். இது 14 தானே. 14 into 2 பண்ணினா 2 4 சார் 8, 1 சார் 2 28, 11 பண்ணனா 8 10 1 308. ஏரியா ரிமூவ் வந்து 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, shown below a circle with multiple chords, one of the chord is the diameter of the circle. One of the chord வந்து diameter. அப்ப லாங்கஸ்ட் கார்டு தான் வந்து டயாமீட்டர். லாங்கஸ்ட் கார்டு தான் டயாமீட்டர். லாங்கஸ்ட் கார்டு தான் வந்து டயாமீட்டரா இருக்கும். அப்ப இதுல எது பெருசா இருக்கு பாருங்க, 13.9 14 14.1. டயா வந்து 14.1 சென்டிமீட்டர். சரியா? டயா வந்து 14.1 சென்டிமீட்டரா. இப்ப நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, find the measure of angle suspended by 4.75 சென்டிமீட்டர் arc of the circumference of the circle. ஸோ லென்த் கொடுத்துருக்காங்க. லென்த்தோட வேல்யூ 4.75 7π. ஃபைண்ட் த ஆங்கிள் மெஷர். இதை யூஸ் பண்ணி டீட்டா மெஷர் பண்றாங்க. இந்த ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டா எடுத்துக்கலாம். லென்த் ஆஃப் ஆர்க்னா டீட்டா பை 360 into 2π r. சரியா? இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ 4.75 டீட்டா பை 360 into 2 into pi into radius. இது டயாமீட்டர் தான் 14.1. சரியா? 14.1 டயாமீட்டர். அப்ப டயாமீட்டரும் ரேடியஸும் ரிலேஷன் பாரு.
dia is equal to r by 2. கரெக்டா? radius diameterனா என்ன அர்த்தம்? 2 times the radius. சரி, அப்ப ரேடியஸ் போது என்ன பண்ணுவேன்? d by 2. அப்ப ரேடியஸ் போது இதை என்ன பண்ணிக்கிறா 14.1 divided by 2 போட்டுக்கலாம். சரியா? அப்ப ரேடியஸ் வந்து இதா 2 pi into 14.1 divided by 2 போட்டுக்கிறேன். இந்த 2 கூட கேன்சல் பண்ணிக்கிறேன். பையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். Theta is equal to 4.7 into 360 divided by 14.1. அப்ப theta is equal to மேலேயும் கீழேயும் 10 மல்டிபிள் பண்ணா நினைச்சுங்க 47 into 360 divided by 141. இது 47 3s are பண்ணி பாருங்க. 3 7s are 21, 3 4s are 12, 13, 14. 47 1s are 47 3s are இதையும் கேன்சல் பண்ணினா 3 1s are 120. Theta is equal to 120 degree. Theta is equal to 120 degree. Next question, a 3.5 centimeter chord suspended angle of 60 degree. 60 ஒரு chord அப்படின்னும் போது ஒரு சர்க்கிள் சென்டர்ல வந்து 60 degree. 60 டிகிரியா? இந்த கார்டோட லென்த் வந்து 3.5. 60 டிகிரின்னும் போது அது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா தான் இருக்கும். அப்ப ரேடியஸும் 3.5 சென்டிமீட்டரா தான் இருக்கும். சரியா? அதை ஞாபகம் வச்சுங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் மைனர் செக்டார்? வாட் இஸ் த லென்த் ஆஃப் மைனர் செக்டார்? இந்த லென்த் கேக்குறாங்க. சரியா? இந்த லென்த் என்னன்னு கேக்குறாங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லென்த் ஆஃப் செக்டார் எடுத்துக்கலாம். செக்டார் தானே இது. லென்த் ஆஃப் செக்டார்னா L is equal to theta by 360 into 2 pi r. சரியா? அப்ப theta வந்து எவ்வளவு? 60 டிகிரி. 60 by 360 into 2 into pi 22 by 7. ரேடியஸ் 3.5. அவ்வளோ ஈஸியா முடிச்சு பாருங்க. கேன்சல் பண்ணிடலாம். 0 0 1 சார் 6 1 சார் 6 6 சார் 2 1 சார் 2 3 சார். நெக்ஸ்ட் இது என்ன பண்றோம் அப்படின்னா 3 7 0.5 1 by 2 கூட போட்டுக்கலாம். 22 by 3 0.5 1 by 2 பண்ணிக்கலாம். சரியா? 2 1 சார் 2 11 சார். அப்ப 11 by 3 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுருவேன். சரியா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டினா the area of sector of a circle radius. ஒரு சர்க்கிள் அதோட ரேடியஸ் வந்து 36 சென்டிமீட்டர். 36 சென்டிமீட்டரா? அதோட ரேடியஸ் வந்து 36 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் செக்டார் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 54 பை. டு ஃபைண்ட் என்ன கேட்குறாங்கன்னா லென்த் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆர்க். லென்த் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? லென்த் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். லென்த் ஃபார்முலானா அது டீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர். 2 பை இருக்கு, ஆர் இருக்கு, டீட்டா தேவை. கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம்? ஏரியா ஃபார்முலா வச்சு டீட்டா கண்டுபிடிச்சலாம். ஏரியா வந்து டீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். கரெக்டா? இதை வச்சு நம்ம டீட்டா கண்டுபிடிக்கலாம். ஏரியா நமது 54 பை டீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து 36 ஸ்கொயர். 36 இன்டூ 36 போட்டுக்கிறான். பை கேன்சல் பண்ணிக்கிறான். என்ன பண்ணிக்கிறான்? 36 10 சார்னு போட்டுக்கிறான். இதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம்? 3.6 போட்டுக்கலாம். சரியா? சரி, இது அப்படியே கூட வச்சுக்கோ. 54 இந்த 10 இந்த சைடு வந்துருமா? இது வந்து இந்த சைடு வந்துடும். 36 ஈக்குவல் டு தீட்டா. சரியா? இதை நீ சிம்பிளிஃபை பண்ணா இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 18 டேபிள் 2 டேபிள்ஸ்ல பண்ணிடுவாங்க. 2 1s ஆர் ரிமைனிங் வந்து 1 2 8s ஆர் 16. அதே மாதிரி 2 2s ஆர் 4 1 2 7s ஆர் 14. 6 டேபிள்ஸ்ல போகுமா? 3 டேபிள்ஸ் 3 6 ஆர் 3 9s ஆர் 3 2s ஆர் 3 3s ஆர். தீட்டா வந்து 3 by 2 into 10 1s ஆர் 2 5s ஆர் 5 3s ஆர் 15. இதை வச்சு இப்போ இது கண்டுபிடிச்சிடலாம். எல் அப்படின்னும் போது 15 by 360 into 2 into பை வேல்யூ அப்படியே கூட வச்சுங்க. ஏரியாலே அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. பையனை அப்படியே வச்சுக்கோ. பை ஆரோட வேல்யூ 36 தான். அப்ப 1s ஆர் 10s ஆர் 2 1s ஆர் 2 5s ஆர் 5 1s ஆர் 5 3s ஆர். அப்ப லென்த் வந்து 3 பை சென்டிமீட்டர். அப்படி இல்லை நான் அக்யூரேட்டா போடணும் அப்படின்னாலும் பை வந்து 3.14 into 3 3 4s are 12 3 1s are 3 4 3 3s are 9. லென்த் வந்து 9.42 சென்டிமீட்டர். ரெண்டுமே கரெக்ட். சரியா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் a piece of wire, ஒரு ஒயர் இருக்கான், அதோட லென்த் வந்து 22 சென்டிமீட்டர் லாங், இஸ் bent to form a arc. ஆர்க் தான், சர்க்கிள் இல்லை, ஒரு ஆர்க்னா இது மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. இதோட ஆங்கிள் எவ்வளோ? இந்த ஆர்க்கோட ஆங்கிள் வந்து 60 டிகிரியா இருக்கான். சரியா? ஸோ அட் இட் சென்டர் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அப்போ இந்த ரேடியஸ் இது கேட்குறாங்க. சரியா? இது கேட்குறாங்க. அப்போ லென்த் ஆஃப் த செக்டார் தெரியும், கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த செக்டார் வந்து 22 சென்டிமீட்டர். லென்த் ஃபார்முலானது டீட்டா பை 360 இன்டூ 2πr. இதோட வேல்யூ 22 கொடுத்துருக்காங்க, டீட்டாவும் 16 கொடுத்துருக்காங்க, லென்த்தும் 22 கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ஆர் கண்டுபிடிக்கும், ஈஸியாக முடிஞ்சிருப்பாங்க. லென்த் வந்து 22, டீட்டா வந்து 60 டிவைட் பை 360, 2π வந்து 22/7, ரேடியஸ் தான் தேவை. இப்போ என்ன பண்ணலாம்? 0 0 கேன்சல் ஆகிடும். 6 1s are 6 6s are 2 1s are 2 3s are 22. இந்த அப்படியே இருக்கட்டும், இந்த 3 இப்படி வந்துடும், மேலே இருக்கிற 22 கீழே வரும், கீழே இருக்கிற 7 மேலே போயிடும். ஈக்குவல் டு ஆர். 22 22 கேன்சல் ஆச்சுன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 7s are 21 சென்டிமீட்டர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின்னா a car has two wipers which do not overlap. கார்ல மழை வரும்போது வைப்பர்ஸ் இருக்கும்ல, அப்படியே அந்த மழையை அழைக்கிறதுக்கு 2 வைப்பர் இருக்கான். ஈச் வைப்பர் பிளேடு லென்த், அந்த பிளேடு வந்து 25 சென்டிமீட்டர் இருக்கான். ஆங்கிள் ஸ்வெப்ஸ் ஆங்கிள், அது கிளீன் பண்ற ஆங்கிள் வந்து நல்ல 115 டிகிரி கிளீன் பண்ணலாம். சரியா? 2 வைப்பர்ஸ் இருக்கு. அந்த முன்னாடி கண்ணாடியில 2 இருக்கும், இது மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணோம்? இப்படியே போயிட்டு இப்படி வரும், இதுவும் இப்படியே போயிட்டு இப்படி வரும். இந்த ஆங்கிள் வந்து 115 நல்லா இப்படி வரைக்கும் ஓவர்லாப்பும் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. 115க்கு நல்லா போயிட்டு வருது. லென்த் வந்து 25 கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த ஆர்க்குக்கு இதுதான் ரேடியஸாக இருக்கும். சரியா? இந்த செக்டாருக்கு இது ரேடியஸாக இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க? டோட்டல் ஏரியா கிளீன்டு. அப்போ ஏரியா ஆஃப் செக்டார் டீட்டா பை 360 இன்டூ 2πr². ஏரியா நம்ம πr², 2 இருக்கா, இன்டூ 2ன்னு போட்டுக்கிறேன். அப்போ 2 இன்டூ டீட்டா வந்து 115 டிவைட் பை 360 இன்டூ பை வந்து 22/7, ரேடியஸ் வந்து 25 இன்டூ 25 பண்ணிக்கிறேன். அப்போ என்ன பண்ணிக்கணும்? கேன்சல் பண்ணிடணும். சரியா? கேன்சல் எது அதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்துங்க. 2 டேபிள்ஸில் ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணுறேன். 2 1s are 2 8s are 0ன்னு போட்டுக்கிறேன். இது அகெயின் வந்து என்ன பண்ணலாம்? 5 டேபிள்ஸில் பண்ண முடியா பார்க்குறேன். 5 5s are 25, 5 3s are 15, 3 16 வரும். 60 65 6 are 36 இருக்கா? வேற என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. 115 டிவைட் பை 36 into 22/7 into 5 into 25. இப்போ இதை அப்படியே டிவைட் பண்ணிடலாம் பாருங்க. 115 டிவைட் பை 36, 36 3s are பண்ணா வரும் பாருங்க. 3 6s are 18, 3 3s are 9 10. சரியா? வருது. 3 டைம்ஸ் போட்டா 108, 108னா 0 5 7 வரும். 0.0 2 சாரே என்ன ஆயிடும்? 36 into 2 போடால அதிகமாகிடும். 2ஆல் 672 ஆகிடும். அப்போ 1 டைம்ஸ் தான் 36ன்னு போடுவேன். ரிமைனிங் 6 1 4 3 0 போட்டிங்கன்னா 10 ஸ்டார் போட்டிங்கன்னா 360 ஆகிடும். 367 ஸ்டார் பண்ணலாம் பாருங்க. 7 ஸ்டார் 6 6 ஸ்டார் 36, 6 7 ஸ்டார் 42, 3 7 ஸ்டார் 21, 3 7 ஸ்டார் 21 + 4 25, 36 into 8 6 6 ஸ்டார் 36, 6 ஸ்டார் 48, 3 24 24 24 24 + 4 வந்து 28. 9 சாரியா பண்ணிடலாம் பாருங்க. 36 into 9 9 டைம்ஸ் பண்ணா வரும் பாருங்க. 6 9s are 54, 3 9s are 27, 27 27 28 9 30 31 32. அப்போ 9 டைம்ஸ் 3.19 இது பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக 3.19. இதை பையனே வச்சுங்க. 25 into 5 பண்ணினா 5 5s are 25, 125. 125 into 3.19 போட்டிங்கன்னா ஆன்சர் சொல்லிடலாம். இப்போ 3.19 125 பண்ணினா 398.75 பை. இந்த பையை அப்படியே வச்சுக்கலாம். சரியா? ஏரியா நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர். Next question, in the given figure,
arcs have been drawn radius 7 centimeter. ஒரு ஆர்க்கும் வந்து 7 சென்டிமீட்டர். சரியா? ABCD of quadrilateral, ABCD as centers. Find the area of shaded region. இதோட சிம்பிள் லாஜிக் என்னன்னா, ஆங்கிள் ஆஃப் quadrilateral வந்து 360 டிகிரி. சரியா? இந்த ஆங்கிளை 4 ஆங்கிள் ஆட் பண்ணா 360 டிகிரி தான் வரும். இது எது வேணா இருக்கட்டும், θ1, θ2, θ3, θ4. அப்ப இந்த θ1 plus θ2 plus θ3 plus θ4 வந்து 360 டிகிரி. அப்ப இது ஒரு சர்க்கிளா ஃபார்ம் பண்ண போகுது, அவ்வளவுதான். நீ வேணா செக்டர் ஃபார்ம்ல போட்டுக்கலாம். ஏரியா ஆஃப் செக்டார் அப்படின்னும் போது θ/360 into pi r ஸ்கொயர். ஆர்க் ரேடியஸ் வந்து 7 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப டீட்டாவும் 360/360 கேன்சல் ஆயிடும். 522/7 ரேடியஸ் 7 into 7 360 கேன்சல் ஆயிடும். 7 கேன்சல் ஆயிடும். 22 into 7 7 2s are 14, 7 2s are 14 plus 1 15, 154 centimeter square. சரியா? ஏரியா ஆஃப் செக்டார். சரியா? அதுக்குன்னா லாஜிக்கு குவாட்ரிலேட்டரல் அதோட டோட்டல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. அதை ஸ்ட்ரைட்டா அப்ளை பண்ணிக்கிறேன்.